ഇന്ന് വരെ ആരെല്ലാം നിനക്കെതിരെ പ്രവർത്തിച്ചോ, இன்று வரை யாரெல்லாம் உனக்கு எதிராக செயல்பட்டார்களோ, ആരെല്ലാം നിനക്കെതിരെ ചെയ്തോ, யாரெல்லாம் உனக்கு எதிராக செய்தார்களோ, ആരെല്ലാം നിന്നെ വേദനിപ്പിച്ചോ, யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தினார்களோ, അവർക്കെതിരെ നീ ഇനി പ്രവർത്തിക്കണ്ട. அவருக்கு எதிராக நீ செயல்பட வேண்டாம். നീ അവരോട് വെറുപ്പ് തോന്നണ്ട. நீ அவர்கள் மீது வெறுப்பு வைக்காதே. നീ അവരെ പരാജയപ്പെടുത്താൻ നോക്കണ്ട. நீ அவங்களை தோற்கடிக்க முயற்சி செய்யாதே. ദൈവം നിനക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്തുകൊള്ളും. கடவுள் உனக்காக யுத்தம் செய்வார். ദൈവം നിനക്ക് വേണ്ടി പ്രവർത്തിച്ചുകൊള്ളും. கடவுள் உனக்காக செயலாற்றுவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ബൈബിൾ എടുത്ത് விவிலியம் எடுத்துக்கொள்ளுங்களேன். യോഹന്നാന്റെ സുവിശേഷം யோவான் நற்செய்தி 14-ാം അധ്യായം 14வது அதிகாரம் 18-ാം തിരുവചനം. 18ാം வசனம். യോഹന്നാന്റെ സുവിശേഷം யோவான் நற்செய்தி 14-ാം അധ്യായം 14வது வசனம் 18-ാം തിരുവചനം. 18ாம் வசனம். ഈശോ പറയുന്നു, இயேசு சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன் என்கிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். വചനം പറയുന്നത് എങ്ങനെയാണ്? இறைவார்த்தை இப்படி சொல்கிறது, ഞാൻ നിങ്ങളെ അനാഥരായി വിടുകയില്ല, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், ഞാൻ നിങ്ങളുടെ അടുത്തേക്ക് വരും. நான் உங்களிடம் திரும்பி வருவேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். അപ്പോൾ നമ്മളെ ഓരോരുത്തരെയും ഇനി രോഗാവസ്ഥയിൽ കർത്താവ് വിടുകയില്ല. நம்ம ஒவ்வொருவரையும் இனிமேல் நோயாளியாக இருக்க ஆண்டு அனுமதிப்பதில்லை. ദുഃഖത്തിന്റെ അവസ്ഥയിൽ കർത്താവ് വിടുകയില്ല. நீங்க துக்கப்பட்டிருக்க ஆண்டு அனுமதிப்பதில்லை. വേദനയുടെ അവസ്ഥയിൽ കർത്താവ് വിടുകയില്ല. வேதனையோடு இருப்பதற்கு ஆண்டு அனுமதிப்பதில்லை. കടബാധ്യതയിലും തകർച്ചയിലും നഷ്ടത്തിലും കർത്താവ് വിടുകയില്ല. கடன் தொல்லையிலும் இழப்பிலும் நீங்கள் உடல்வதை கடவுள் விரும்புவதில்லை. ഈശോ പറയുകയാണ്, இயேசு ஆண்டவர் சொல்கிறார், നിങ്ങളുടെ കൂടെ എന്നും വസിക്കാൻ உங்களோடு என்றும் இருப்பதற்கு എന്റെ പരിശുദ്ധാത്മാവിനെ ഞാൻ നിങ്ങൾക്ക് തരും. என்னுடைய துணையா தூய ஆவியை உங்களுக்கு தருவேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். എന്റെ പരിശുദ്ധാത്മാവിനെ ഞാൻ നിങ്ങൾക്ക് തരും. என்னுடைய தூய ஆவியை உங்களுக்கு நான் தருவேன். പരിശുദ്ധാത്മാവ് தூய ஆவியானவர் ശക്തിയുടെ ആത്മാവാണ്. ஆற்றல் மிகுந்தவர். പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ஆவியானவர் ധൈര്യത്തിന്റെ ആത്മാവാണ്. தைரியத்தினுடைய ஆவியானவர். പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ஆவியானவர் സൗഖ്യം തരുന്ന ആത്മാവാണ്. சுகம் தருகிற ஆன்மாவார். പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ஆவியானவர் വിടുതൽ തരുന്ന ആത്മാവാണ്. விடுதலை தருகின்ற ஆவியானவர். പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ஆவியானவர் സ്വാതന്ത്ര്യം തരുന്ന ആത്മാവാണ്. சுதந்திரம் தருகின்ற ஆவியானவர். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். അപ്പോസ്തല പ്രവർത്തനം திருத்துதர் பணி 1-ാം അധ്യായം 1வது அதிகாரம் 8-ാം തിരുവചനം. 8ாம் வசனம். അപ്പോസ്തല പ്രവർത്തനം திருத்துதர் பணி 1-ാം അധ്യായം 1வது அதிகாரம் 8-ാം തിരുവചനം. 8ாம் வசனம். പരിശുദ്ധാത്മാവ് தூய ஆவியானவர் നിങ്ങളുടെ മേൽ உங்கள் மேல் വന്നു കഴിയുമ്പോൾ வரும்பொழுது നിങ്ങൾ ശക്തി പ്രാപിക്കും. கடவுளுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். പരിശുദ്ധാത്മാവ് വരുമ്പോൾ தூய ஆவி வரும்போது നമ്മളെല്ലാവരും நாம் எல்லோரும் ശക്തി പ്രാപിക്കും. வல்லமையை பெற்றுக் கொள்வோம். ആ ശക്തിയാണ് அந்த வல்லமையை தான் കർത്താവ് നമുക്ക് എല്ലാവർക്കും തരുന്നത്. நான் கடவுள் நமக்கு தருகிறார். അപ്പോൾ രോഗത്തിന്റെ അവസ്ഥയിൽ அப்ப நோயோடு வேளையிலே ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നിറയുമ്പോൾ கடவுளுடைய ஆவியானவர் சொல்லும்போது ആ ആത്മാവിന്റെ ശക്തി அந்த ஆன்மாவின் சக்தி നിന്റെ രോഗത്തെ സുഖപ്പെടുത്തുന്നു. ஒரு நோயை சுகப்படுத்தும். നിന്റെ ഉള്ളിൽ உன் உள்ளத்திலே ദുഃഖത്തിന്റെ അവസ്ഥയിൽ துக்கத்தினுடைய அவஸ்தையிலே ആത്മാവ് നിറയുമ്പോൾ ஆவியானவர் இறங்கும்போது ആ ദുഃഖങ്ങളെല്ലാം സന്തോഷമായി മാറുന്നു. அந்த துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். യോഹന്നാന്റെ സുവിശേഷം யோவான் நற்செய்தி 16-ാം അധ്യായം 16வது அதிகாரம் 21-ാം തിരുവചനം. 21ാം വചനം. യോഹന്നാൻ 16:21. யோவான் 16:21. നിങ്ങളുടെ பிள்ளையை பெற்றெடுக்கும் போது നിങ്ങളുടെ ദുഃഖങ്ങളെല്ലാം துக்கங்கள் எல்லாம் ഞാൻ സന്തോഷമാക്കി മാറ്റും. நான் மகிழ்ச்சியாய் மாற்றுவேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങളുടെ ദുഃഖങ്ങളെല്ലാം உங்கள் துக்கங்கள் எல்லாம் ഞാൻ സന്തോഷമാക്കി മാറ്റും. நான் மகிழ்ச்சியாய் மாற்றுவேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். അപ്പോൾ அப்பொழுது ഈ ദൈവത്തിന്റെ ആത്മാവിന്റെ പ്രവർത്തനം இந்த தூய ஆவியினுடைய செயல்பாடுகள் നമുക്ക് ചെയ്തു തരുന്ന நமக்கு செய்து தருகின்ற ഒന്നാമത്തെ കാര്യം, முதல் காரியம், എല്ലാവരും നിങ്ങളുടെ നോട്ട് ബുക്കിൽ ഇങ്ങനെ എഴുതുകയാണ്, உங்க நோட் புக்கில் நீங்க இப்படி எழுதுறீங்க, ഇന്ന് വരെ എന്റെ ജീവിതത്തിൽ இன்று வரை என் வாழ்க்கையில் എനിക്ക് അനുഭവപ്പെട്ട நான் அனுபவித்த പ്രതികൂലമായ അവസ്ഥകളെല്ലാം எதிர்மறையான எல்லா காரியங்களும் പരിശുദ്ധാത്മാവ് தூய ஆவியானவர் അനുകൂലമാക്കി മാറ്റും, சாதகமாய் மாற்றுவார். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். പ്രതികൂലമായ അവസ്ഥകൾ, எதிர்மறையான சூழ்நிலைகள், അതിനെല്ലാം அதை எல்லாவற்றையும் അനുകൂലമാക്കി മാറ്റും. அது கடவுள் சாதகமாய் மாற்றுவார். ഇന്ന് വരെ എന്റെ ശരീരത്തിൽ இன்று வரை என் உடலிலே രോഗം മൂലം நோய்கள் வழியாக പ്രതികൂലമായ അവസ്ഥ, எதிர்மறையான காரியங்கள், அதை எல்லாவற்றையும் പരിശുദ്ധാത്മാവ് தூய ஆவியானவர் അനുകൂലമാക്കി മാറ്റും. சாதகமாய் மாற்றுகிறார். എന്ന് പറഞ്ഞാൽ എനിക്ക് ആശ്വാസവും സൗഖ്യവും തരുമെന്നർത്ഥം. அதனுடைய பொருள் என்ன? நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நினைக்கிறார்.
ഇന്ന് വരെ இன்று வரை എന്റെ ജോലി മേഖലയിൽ തടസ്സമായി അനുഭവപ്പെട്ടത്, என் வேலை இடத்திலெல்லாம் தடைகளா இருந்ததெல்லாம், അങ്ങനെ പ്രതികൂലമായതിനെല്ലാം அப்படி எதிர்மறையா இருந்த காரியங்கள் எல்லாம் പരിശുദ്ധാത്മാവ് അനുകൂലമാക്കി മാറ്റും. தூய ஆவியானவர் சாதகமாய் மாற்றுவார். എന്ന് പറഞ്ഞാൽ ആ മേഖലയിൽ ജോലി തടസ്സം മാറും. அப்படி சொன்னா வேலைகளை தடைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார். ജോലിയിൽ ഉയർച്ച കിട്ടും, வேலையில உயர்வு கிடைக்கும், ജോലിയിൽ പുരോഗതി കിട്ടും. வேலையில உயர்வு கிடைக்கும். അതാണ് പരിശുദ്ധാത്മാവ് പ്രവർത്തിക്കുമ്പോൾ ഉണ്ടാകുന്നത്. அதான் தூய ஆவியானவர் செயல்படும் போது வருகின்ற காரியம். പ്രൈസ് ദി ലോർഡ്, பிரைஸ் தி லார்ட், പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். അതിന് നീ എന്ത് ചെയ്യണം? அதற்காக நீங்க என்ன செய்யணும்? എന്റെ ഇന്ന് വരെയുള്ള ജീവിതത്തിന്റെ മേഖലയിൽ இதுவரை என் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா காரியத்தையும், പ്രതികൂലമായി അനുഭവപ്പെട്ടതെല്ലാം, எதிர்மறையான வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் പരിശുദ്ധാത്മാവ് അനുകൂലമാക്കി മാറ്റുകയാണ്. தூய ஆவியானவர் சாதகமாய் மாற்றுகிறார். അതിന് ഞാൻ എന്ത് ചെയ്യണം? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ദൈവത്തിന്റെ വചനം ஆண்டவருடைய வார்த்தை 5 കാര്യങ്ങളാണ് പറഞ്ഞു തരുന്നത്. 5 காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ഈ 5 കാര്യങ്ങൾ இந்த 5 காரியங்கள் പുറപ്പാടിന്റെ പുസ്തകം திருவெளிப்பாடு 14 അധ്യായം 14வது அதிகாரம் 13 14 തിരുവചനം, 13 14 வசனங்கள். പുറപ്പാടിന്റെ പുസ്തകം விடுதலை பயணம் 14 അധ്യായം 14வது அதிகாரம் 13 14 തിരുവചനങ്ങൾ, 13 14 இறை வசனங்கள். ഒന്നാമത്തെ കാര്യം, முதல் காரியம், ഭയപ്പെടാതെ ഉറച്ചു നിൽക്കണം. நீங்கள் பயப்படாமல் உறுதியாய் நில்லுங்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். പ്രതികൂലമായത് മുഴുവൻ അനുകൂലമായുമാണെങ്കിൽ எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் சாதகமா மாற வேண்டும் என்றால் ഒന്നാമത്തെ കാര്യം, நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், ഭയപ്പെടാതെ பயப்படாமல் ഉറച്ചു നിൽക്കണം. நிலைகுலியாமல் உறுதியாக நிற்க வேண்டும். அதாவது രോഗം നിന്നെ ഭയപ്പെടുത്തരുത്, நோய் உன்னை பயப்படுத்தக்கூடாது, കടബാധ്യത ഭയപ്പെടരുത്, கடன் தொல்லை உன்னை பயப்படுத்தக்கூடாது, കുടുംബ പ്രശ്നം ഭയപ്പെടുത്തരുത്, குடும்ப பிரச்சனை பயன்படுத்தக்கூடாது, തകർച്ച, നഷ്ടം, പരാജയം, தோல்விகள், எதிர்மறையான காரியங்கள், അതിനെ ഓർത്ത് നീ ഭയപ്പെടരുത്. அதை குறித்து நீ ஒருபோதும் அஞ்சக்கூடாது. പ്രൈസ് ദി ലോർഡ്, பிரைஸ் தி லார்ட், പ്രൈസ് ദി ലോർഡ്, பிரைஸ் தி லார்ட், പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். നീ ഇനി നിന്റെ ജീവിതത്തിൽ ഭയം ഉണ്ടാകാൻ പാടില്ല. இனி உன் வாழ்க்கையில் ஒருபோதும் பயப்படக்கூடாது. പ്രൈസ് ദി ലോർഡ്, பிரைஸ் தி லார்ட். സങ്കീർത്തനം திருப்பாடல் 34 34 4 തിരുവചനം, 4வது வசனம். സങ്കീർത്തനം திருப்பாடல் 34 34 4 തിരുവചനം, 34 4வது வசனம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார், எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். സർവ്വ ഭയങ്ങളിൽ നിന്നും കർത്താവ് എന്നെ മോചിപ്പിച്ചു. எல்லா வகையான பயத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்தார். എല്ലാ ഭയങ്ങളിൽ നിന്നും കർത്താവ് എന്നെ മോചിപ്പിച്ചു. எல்லா பயத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்தார். സങ്കീർത്തനം 23:4, திருப்பாடல் 23:4, സങ്കീർത്തനം 23:4, திருப்பாடல் 23:4. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் മരണത്തിന്റെ നിഴൽ വീണ താഴ്വരയിലൂടെയാണ് ഞാൻ നടക്കുന്നതെങ്കിലും, சாவின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் சரி, நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன், உமது கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். പ്രൈസ് ദി ലോർഡ്, பிரைஸ் தி லார்ட். സങ്കീർത്തനം 27:1, திருப்பாடல் 27:1. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്, பிரைஸ் தி லார்ட். സങ്കീർത്തനം 139:5, திருப்பாடல் 139:5, திருப்பாடல் 139:5. எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர், உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். പ്രൈസ് ദി ലോർഡ്, பிரைஸ் தி லார்ட், പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். എന്റെ മുൻപിലും പിൻപിലും കർത്താവുണ്ട്. எனக்கு முன்னாலும் பின்னாலும் ஆண்டவர் பிடிக்கிறார். അവിടുത്തെ കരം എന്നെ പിടിച്ചിട്ടുണ്ട്. அவருடைய கரம் என்னை பற்றி பிடித்திருக்கிறது. ഈ വചനങ്ങളുടെ എല്ലാം இந்த இறைவார்த்தையின் வழியாக നമുക്ക് പറഞ്ഞു തരുന്ന കാര്യം, கடவுள் நமக்கு சொல்லி தருகிறார், നീ ഭയപ്പെടാതെ ഉറച്ചു നിൽക്കണം. நீ பயப்படாமல் உறுதியாய் நில்லு. ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവൻ നിന്നിൽ പ്രവർത്തിക്കാൻ സാധിക്കണമെങ്കിൽ, கடவுளுடைய தூய ஆவியானவர் உங்களை செயலாற்ற வேண்டும் என்றால், നിന്റെ മുൻപിലും പിൻപിലും പ്രവർത്തിക്കുന്ന, உங்க முன்னாலே பின்னாலே செயலாற்றுகின்ற, നിനക്ക് കാവൽ നിൽക്കുന്ന, உங்களுக்கு காவல் நிற்கின்ற കർത്താവിന്റെ ശക്തിയിൽ വിശ്വസിച്ച് கடவுளுடைய ஆற்றலில் நம்பிக்கை வைத்து ഭയപ്പെടാതെ ഉറച്ചു നിൽക്കണം. பயப்படாமல் உறுதியாய் நிலைத்து நிறுங்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്, பிரைஸ் தி லார்ட், പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். രണ്ടാമത്തെ കാര്യം, இரண்டாவது காரியம், പുറപ്പാടിന്റെ പുസ്തകം விடுதலை பயணம் 14 അധ്യായം 14வது அதிகாரம் 13 14 തിരുവചനങ്ങളിൽ 13 14 വസനങ്ങളിலே രണ്ടാമത്തെ കാര്യം പറയാണ്. இரண்டாவது காரியம் சொல்லுகின்றார். പ്രൈസ് ദി ലോർഡ്, பிரைஸ் தி லார்ட். നിങ്ങൾക്ക് വേണ്ടി
உங்களுக்காக ഇന്ന് കർത്താവ് ചെയ്യാൻ പോകുന്ന காண்டம் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிற രക്ഷാകൃത്യം விடுதலை നിങ്ങൾ കാണും. நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். അപ്പോൾ ദൈവം നിങ്ങൾക്ക് വേണ്ടി ചെയ്യുന്ന രക്ഷാകൃത്യം, அப்போ கடவுள் உங்களுக்கு தருகிற மீட்புடைய செயல்களை, രക്ഷാകൃത്യം എന്ന് പറഞ്ഞാൽ ദൈവിക ഇടപെടൽ, மீட்பின் செயல்கள் என்று சொன்னால் தெய்வீகமான செயல்கள். അപ്പോൾ ദൈവിക ഇടപെടൽ നീ കാണാൻ പോവുകയാണ്. தெய்வீகமான செயல்களை நீ காணப்போகிறாய். നിന്റെ ജീവിതത്തിലെ തകർച്ചയാകട്ടെ, നഷ്ടമാകട്ടെ, പരാജയമാകട്ടെ, രോഗമാകട്ടെ, உன் வாழ்க்கைக்கு என்னென்ன தோல்விகள், சீரழிவு, என்னென்ன பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், அதில் ദൈവത്തിന്റെ ഇടപെടൽ ഉണ്ടാവാൻ പോവുകയാണ്. அங்கே கடவுளுடைய செயல்கள் இறங்கி வர இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. മൂന്നാമത്തെ കാര്യം, மூன்றாவது காரியம், ഇന്ന് നിങ്ങൾ കണ്ട ഈജിപ്തുകാരെ ഇനി നിങ്ങൾ കാണുകയില്ല. இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றும் காணப்போவதில்லை. അതിന്റെ അർത്ഥം, அதனுடைய அர்த்தம் என்ன? ഇസ്രായേൽക്കാരുടെ ശത്രുക്കളായിരുന്നു ഈജിപ്തുകാർ. இஸ்ரவேல் மக்கள் எதிரிகளாக இருந்தார்கள் எகிப்தியர்கள். ഈജിപ്തിലെ അടിമത്തത്തിലാണ് ഇസ്രായേൽക്കാർ കഴിഞ്ഞിരുന്നത്. எகிப்துடைய அடிமைத்தனத்தில் தான் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். അപ്പോൾ ദൈവത്തിന്റെ വചനം പറയുകയാണ്, அப்ப கடவுளுடைய வார்த்தை சொல்கின்றது, ആ അടിമത്തം ഇനി നിങ്ങളുടെ മേൽ ഉണ്ടാവുകയില്ല. இனி அப்படிப்பட்ட அடிமைத்தனம் உங்கள் வாழ்க்கையில் இருப்பது இல்லை. നീ രോഗിയാണെങ്കിൽ രോഗത്തിന്റെ അടിമത്തം, நீ நோயாளி என்றால் நோயினுடைய அடிமைத்தனம், നീ ഭയമുള്ള വ്യക്തിയാണെങ്കിൽ ഭയത്തിന്റെ അടിമത്തം, நீ பயந்து நடுங்குகின்றாய பயத்தின் அடிமைத்தனம், നീ കടബാധ്യതയുള്ള വ്യക്തിയാണെങ്കിൽ കടബാധ്യതയുടെ അടിമത്തം, நீ கடன் தொழிலால் உழன்று கொண்டே கடனுடைய அடிமைத்தனங்கள், നീ തകർച്ചയുള്ള വ്യക്തിയാണെങ്കിൽ തകർച്ചയുടെ അടിമത്തം, நீ அழிந்து போய்கொண்டிருக்கிற அழிவினுடைய அடிமைத்தனங்கள், നീ വേദനിക്കുന്ന വ്യക്തിയാണെങ്കിൽ വേദനയുടെ അടിമത്തം, நீ வேதனைப்படுகின்றாய வேதனையுடைய அடிமைத்தனங்கள். ദൈവത്തിന്റെ വചനം പറയുകയാണ്, கடவுளுடைய வார்த்தை சொல்கின்றது, ആ അടിമത്തം ഇനി നിന്റെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാവുകയില്ല. அந்த அடிமைத்தனங்கள் இன்னும் வாழ்க்கையில் இருக்க போவது இல்லை. കർത്താവ് നിന്നെ അതിൽ നിന്നും വിടുവിക്കും. கடவுள் உங்களை அதிலிருந்து முழுமையாய் விடுவிக்கிறார். ഇതാ വിടുവിക്കുന്ന കർത്താവ് പറയുകയാണ്. அந்த விடுவிக்கிற ஆண்டவர் சொல்கிறார். നാലാമത്തെ കാര്യം, நாலாவது காரியம், നിങ്ങൾക്ക് വേണ്ടി കർത്താവ് യുദ്ധം ചെയ്തുകൊള്ളും. உங்களுக்காக ஆண்டவர் போரிடுவார். നിന്റെ ശരീരത്തിലെ രോഗാണുക്കൾക്കെതിരെ, உன் உடலில் இருக்க நோயின் அணுக்களுக்கு எதிராக, നിന്റെ ശരീരത്തിലെ രോഗത്തിനെതിരെ, உன் உடலுக்கு நோய்களுக்கு எதிராக, നിന്റെ കടബാധ്യതക്കെതിരെ, உன் கடன் தொல்லைக்கு எதிராக, നിന്റെ തകർച്ചക്കെതിരെ, உன் சீரழிவுக்கு எதிராக, നിന്റെ നഷ്ടത്തിനെതിരെ உன் நஷ்டத்திற்கு எதிராக കർത്താവ് യുദ്ധം ചെയ്യാൻ പോകുകയാണ്. கடவுள் யுத்தம் செய்ய போகிறார். ഇന്ന് വരെ ആരെല്ലാം നിനക്കെതിരെ പ്രവർത്തിച്ചോ, இன்று வரை யாரெல்லாம் உனக்கு எதிராக செயல்பட்டார்களோ, ആരെല്ലാം നിനക്കെതിരെ ചെയ്തോ, யாரெல்லாம் உனக்கு எதிராக செய்தார்களோ, ആരെല്ലാം നിന്നെ വേദനിപ്പിച്ചോ, யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தினார்களோ, അവർക്കെതിരെ നീ ഇനി പ്രവർത്തിക്കണ്ട. அவருக்கு எதிராக நீ செயல்பட வேண்டாம். നീ അവരോട് വെറുപ്പ് തോന്നണ്ട. நீ அவர்கள் மீது வெறுப்பு வைக்காதே. നീ അവരെ പരാജയപ്പെടുത്താൻ നോക്കണ്ട. நீ அவங்களை தோற்கடிக்க முயற்சி செய்யாதே. ദൈവം നിനക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്തുകൊള്ളും. கடவுள் உனக்காக யுத்தம் செய்வார். ദൈവം നിനക്ക് വേണ്ടി പ്രവർത്തിച്ചുകൊള്ളും. கடவுள் உனக்காக செயலாற்றுவார். Praise the Lord. Praise the Lord. അഞ്ചാമത്തെ കാര്യം പറഞ്ഞിരിക്കുകയാണ്, ஐந்தாவது காரியம் சொல்றாரு, നീ ശാന്തമായിരിക്കുക. நீ அமைதியா இரு. ദൈവത്തിന്റെ കരങ്ങളിലേക്ക് നിന്റെ പ്രശ്നങ്ങളെല്ലാം വിട്ടുകൊടുത്തിട്ട്, கடவுளுடைய கரங்களில் உன் பிரச்சனைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து, നിന്റെ രോഗങ്ങളെല്ലാം വിട്ടുകൊടുത്തിട്ട്, உன் நோய்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து, നിന്റെ പ്രശ്നങ്ങളെല്ലാം വിട്ടുകൊടുത്തിട്ട്, உன் பிரச்சனைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து, നിന്റെ ജോലിയില്ലാത്ത അവസ്ഥകൾ വിട്ടുകൊടുത്തിട്ട്, உன் வேலை இல்லாத நிலைமைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து, നീ ശാന്തമായിരിക്കുക. நீங்கள் அமைதியா இருங்கள். ദൈവം തക്ക സമയത്ത് ഇടപെട്ടുകൊള്ളും. கடவுள் ஏற்ற காரியத்தில் செயலாற்ற தொடங்குவார். ദൈവം നിനക്ക് വേണ്ടി പ്രവർത്തിച്ചുകൊള്ളും. கடவுள் உங்களுக்காக செயலாற்றுவார். Praise the Lord. Praise the Lord. രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തിപ്പിടിക്കുക. பிள்ளைகளை ரெண்டு கைகளை உயர்த்துங்க. രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തിപ്പിടിക്കുക. இரண்டு கைகளை உயர்த்துங்க மக்களே. ദൈവത്തിന്റെ വചനം, கடவுளுடைய வார்த்தை നിനക്ക് പറഞ്ഞു തരുന്ന உனக்கு சொல்லி தருகிற 5 കാര്യങ്ങളാണ്. 5 காரியங்கள் இது. ஒன்று, ഭയപ്പെടാതെ ഉറച്ചു നിൽക്കുക. பயப்படாமல் உறுதியாய் நில்லு. നിന്റെ ഉള്ളിൽ നീ തീരുമാനമെടുക്കുക. உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடு. ഇനി രോഗത്തിന് എന്നെ ഭയപ്പെടുത്താൻ സാധിക്കില്ല. இனி என் நோய் என்னை பயப்படுத்த முடியாது. തകർച്ചയ്ക്ക് എന്നെ ഭയപ്പെടുത്താൻ സാധിക്കില്ല. சீரழிவு என்னை பயன்படுத்த முடியாது. പ്രശ്നങ്ങൾക്ക് എന്നെ ഭയപ്പെടുത്താൻ സാധിക്കില്ല. பிரச்சனைகளுக்கு என்னை பயப்படுத்த முடியாது. സാത്താൻ എന്നെ ഭയപ്പെടുത്താൻ സാധിക്കില്ല. சாத்தான் என்னை பயப்படுத்த முடியாது. ഞാൻ ദൈവത്തിന്റെ പൈതലാണ്. நான் கடவுளுடைய பிள்ளை. ഞാൻ ദൈവത്തിന്റെ കൈകളിലാണ്. நான் கடவுளுடைய கரங்களில் இருக்கிறேன். ദൈവത്തിന്റെ ശക്തമായ ഇടപെടലുണ്ട്. கடவுளுடைய வல்லமை மிக்க ஆற்றல் உண்டு. എന്റെ ജീവിതത്തിൽ ദൈവം ഇടപെട്ട് കഴിഞ്ഞു. கடவுளின் வாழ்க்கையை செயலாற்றி தொடங்கி விட்டார். ഇനി ഞാൻ ഭയപ്പെടുകയില്ല. இனி நான் பயப்பட மாட்டேன். ഇന്ന് വരെ എന്നെ ഭയപ്പെടുത്തിയ இன்று வரை என்னை பயப்படுத்தின എല്ലാ ശക്തികളെയും
எல்லா சக்திகளையும் ദൈവത്തിന്റെ കരങ്ങളിൽ கடவுளுடைய கரங்களில் സമർപ്പിച്ച് ஒப்பு கொடுத்து ദൈവത്തിന്റെ രക്ഷാപദ്ധതി மீட்பின் பதாகை ഞാൻ കാണുന്നു. நான் காண்கிறேன். എനിക്ക് വേണ്ടി எனக்காக എന്റെ കർത്താവ് கடவுள் യുദ്ധം ചെയ്തുകൊള്ളും. யுத்தம் செய்து എനിക്ക് கொள்வார். വേണ്ടി எனக்காக എന്റെ കർത്താവ് ஆண்டவர் പ്രവർത്തിച്ചുകൊള്ളും. செயலாற்றிக் ഇത് கொள்வார். ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. நான் நம்புகிறேன். ഇത് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. நான் நம்புகிறேன். രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തി സ്തുതിക്കട്ടെ. உயர்த்தி துதிக்க மக்களே. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் எனக்காக போராடுவார். ஆண்டவர் எனக்காக செயலாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya 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 ஹalleluya. இயேசு தொடுகிறார். இயேசு தொடுகிறார். இயேசு தொடுகிறார். இயேசு தொடுகிறார். இயேசு தொடுகிறார். ஹalleluya 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 ஹalleluya. രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തിപ്പിടിച്ച് നല്ല ശബ്ദത്തിൽ 3 ഹല്ലേലൂയ പറയും. கைகளை இரண்டை உயர்த்தி சத்தமா ஒரு 3 ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. നല്ലൊരു കൈയടി കൊടുത്ത് കർത്താവിന് മഹത്വം. நல்ல இடிமுழக்கம் போல கைகளை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். ഈ ഉറപ്പ് കർത്താവ് കൊടുത്തതിന് ശേഷം இந்த உறுதியை உங்களுக்கு கடவுள் கொடுத்ததுக்கு அப்புறமாக ഇസ്രായേൽ ജനം இஸ்ரவேல் மக்கள் മോശയുടെ നേതൃത്വത്തിൽ மோசேயுடைய தலைமையிலே ചെങ്കടൽ കടന്ന് செங்கடலை கடந்து കാനാൻ ദേശത്തേക്ക് கனான் தேசத்திற்கு போகுவதற்காக യാത്ര നടക്കുകയാണ്. அப்படி பயணம் நடந்துட்டு இருக்குது. അവർ നടന്നു പോകുമ്പോൾ அவர் நடந்து போகும்போது അവരുടെ കൺമുമ്പിൽ அவருடைய கண் முன்னாலே ചെങ്കടൽ. செங்கடல். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். എന്താണ് ചെങ്കടൽ? செங்கடல்னா என்ன? ചെങ്കടൽ ഒരു പ്രതീകമാണ്. செங்கடல் என்று சொன்ன ஒரு அடையாளம் அது. ഇസ്രായേൽ ജനം ഈജിപ്തിലെ അടിമത്തിൽ നിന്ന് കാനാൻ ദേശത്തേക്ക് പോയപ്പോൾ കണ്ട ഒരു ചെങ്കടൽ മാത്രമല്ല, பிரியமானே, எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பெற்று கானான் தேசத்திற்கு போற அந்த அடையாளம் மட்டுமல்ல, നിന്റെ അനുദിന ജീവിതത്തിൽ നിനക്ക് അനുഭവപ്പെടുന്ന ചെങ്കടൽ ഒരു പ്രതീകമാണ്. உன் அனுதின வாழ்க்கையில ஏற்படுகின்ற ஒவ்வொரு காரியமும் ஒரு செங்கடல் தான் உனக்கு. എന്തിന്റെ പ്രതീകം? எதனுடைய அடையாளம்? ഇതാ ഞാൻ പറഞ്ഞു തരികയാണ്. இதோ தந்தை சொல்கிறார். ചെങ്കടൽ എന്ന് പറഞ്ഞാൽ, செங்கடல் என்று சொன்னால் നമ്മുടെ അനുദിന ജീവിതത്തിൽ நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே കണ്ടുമുട്ടുന്ന பார்க்கின்ற 5 കാര്യങ്ങളുടെ പ്രതീകമാണ്. 5 காரியத்தினுடைய அடையாளம் அது. പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். എന്റെ ജീവിത വഴികളിൽ என்னுடைய வாழ்க்கை பாதைகளிலே എന്നെ തടസ്സപ്പെടുത്തുന്ന, என்னை தடை செய்கின்ற രോഗം ഏതാണോ, நோய் எது, കടബാധ്യത ഏതാണോ, கடன் தொல்லை எது, തകർച്ച ഏതാണോ, ஏது சீரழிவு, പരാജയം ഏതാണോ, என்ன தோல்வி, അത് നിന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഒരു ചെങ്കടലാണ്. அதெல்லாம் உன்னை பொறுத்தளவிலே ஒரு செங்கடல் தான். ജീവിത വഴിയെ തടസ്സപ്പെടുത്തുന്നതിന്റെ അടയാളമാണ് ചെങ്കടൽ. வாழ்க்கை தடை செய்கின்ற ஒவ்வொரு காரியம் நமக்கு செங்கடல் தான். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். രണ്ടാമത്തത്, இரண்டாவது, അറ്റം കാണാൻ പറ്റാത്ത അവസ്ഥ. அதாவது எல்லை காண முடியாத ஒரு நிலை. ചെങ്കടലിന്റെ മുമ്പിൽ ഇസ്രായേൽ ജനം നിന്നപ്പോൾ, செங்கடலுக்கு முன்னாடி இஸ்ரவேல் மக்கள் நின்றபோது അതിന്റെ അറ്റം കാണാനായിട്ട് സാധിക്കുന്നില്ല. அதனுடைய அந்த எல்லைய கடைசி பகுதி அவங்கள காண முடியாம போச்சு. ഞാന് ഇന്ന് എന്റെ ശരീരത്തിലെ രോഗത്തിന്റെ മുമ്പിൽ നിൽക്കുമ്പോൾ, இன்று என் உடலில் நோயோடு இருக்கும்போது, ഞാൻ ഇന്ന് വരെ ഈ രോഗത്തെ പല ഡോക്ടർമാരുടെ അടുക്കൽ പോയി പരിശോധിച്ചു. இன்றைக்கு அநேக டாக்டர்கிட்ட கொண்டு என்னுடைய உடலை பரிசோதனை செய்து എന്റെ ക്യാൻസർ രോഗം മാറുന്നില്ല, என் கேன்சர் நோய் மாறுறதில்லை, ട്യൂമർ രോഗം മാറുന്നില്ല, டியூமர் நோய் மாறுறதில்லை, എന്റെ ശരീരത്തിലെ വേദന മാറുന്നില്ല. என் உடலிலே வலிகள் மாறுவதில்லை. ഈ മാറാത്ത രോഗത്തിന്റെ മുമ്പിൽ இந்த மாறாத நோய்களுக்கு முன்பாக ഞാൻ നിൽക്കുമ്പോൾ, நான் நிற்கும் பொழுது ഇത് എനിക്കൊരു ചെങ്കടലാണ്. இது எனக்கு ஒரு செங்கடல் தான். ഇതിന്റെ അറ്റം കാണാനായിട്ട് സാധിക്കുന്നില്ല. என்னுடைய கடைசி என்ன எனக்கு தெரியலையே. ജീവിതത്തിലെ வாழ்க்கையிலே ഏത് പ്രശ്നമാണോ, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, എത്ര കടബാധ്യതയാണോ, எவ்வளவு கடன் தொல்லை இருந்தாலும் சரி, ഏതെല്ലാം തകർച്ചകളാണോ, எந்தெந்த சீரழிவு இருந்தாலும் சரி, അതിന്റെ അറ്റം കാണാൻ പറ്റാത്ത അവസ്ഥ, அதனுடைய எல்லை கடைசி என்ன எனக்கு അത് தெரியாத നിന്റെ நிலைமை. ജീവിതത്തിൽ ഒരു ചെങ്കടലാണ്. அது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய செங்கடல். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். ചെങ്കടൽ എന്ന് പറഞ്ഞാൽ, செங்கடல் என்று சொன்னால் അതിന്റെ മൂന്നാമത്തെ അർത്ഥം, அதனுடைய மூன்றாவது அர்த்தம், ഈ ചെങ്കടലിന്റെ മുമ്പിൽ ഇസ്രായേൽ ജനം നിൽക്കുമ്പോൾ, இந்த செங்கடலுக்குள்ள இஸ்ரவேல் மக்கள் நின்றபோது തങ്ങളെ സഹായിക്കാൻ ആരുമില്ലാത്ത അവസ്ഥ, எங்களுக்கு யாருமே உதவி செய்ய யாருமே இல்லை என்ற நிலை. എന്റെ ജീവിതത്തിൽ ചെങ്കടൽ എന്ന് പറഞ്ഞാൽ, என்னுடைய வாழ்க்கையில செங்கடல் என்று சொன்னால், എന്റെ ജീവിതത്തിലെ പ്രശ്നത്തിൽ, என்னுடைய வாழ்க்கை பிரச்சனையிலே, എന്റെ ജീവിതത്തിലെ തകർച്ചയിൽ, என் வாழ்க்கை சீரழிவிலே, എന്റെ ജീവിതത്തിൽ നഷ്ടത്തിൽ, என் வாழ்க்கை நஷ்டத்திலே, എന്റെ ജീവിതത്തിലെ കടബാധ്യതയിൽ, என் வாழ்க்கைக்கு
കഷ്ടത്തിലെ എന്റെ ജീവിതത്തിലെ ജോലിയില്ലാത്ത അവസ്ഥയിൽ എൻ வாழ்க்கையில വേലാതി നിലമകളിലെ നീ ഇങ്ങനെ ചിന്തിക്കുന്നു, നീ இப்படி சிந்திக்கிறாயா? എന്നെ സഹായിക്കാൻ ആരുമില്ല, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. ഇങ്ങനെ സഹായിക്കാൻ ആരുമില്ലാത്ത അവസ്ഥ നിന്റെ ജീവിതത്തിൽ ചെങ്കടലാണ്. இப்படி எனக்கு யாரு உதவி செய்ய யாருமே இல்லை நினைக்கிறாயா? அது உனக்கு ஒரு செங்கடல் தான். അതിന്റെ മുമ്പിലാണ് നീ നിൽക്കുന്നത്. அதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். ചെങ്കടൽ എന്ന് പറഞ്ഞാൽ, செங்கடல் என்று சொன்னால் അതിന്റെ നാലാമത്തെ അർത്ഥം, அது நாலாவது அர்த்தம், നിന്റെ ജീവിതത്തിലെ അവസ്ഥകളുടെ മുമ്പിൽ உன் வாழ்க்கை சூழல்களிலே പ്രതീക്ഷ നഷ്ടപ്പെട്ടു. நம்பிக்கை அற்ற நிலை. ഏത് കാര്യത്തിലേക്ക് നോക്കിയാണോ எந்த காரியத்தை பார்த்தாலும் നിന്റെ പ്രതീക്ഷ നഷ്ടപ്പെട്ടത്, எங்கே நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிறாய், പ്രതീക്ഷ നഷ്ടപ്പെട്ട അവസ്ഥ, அந்த நம்பிக்கை அற்ற நிலைகள் നിന്റെ മുമ്പിൽ ഒരു ചെങ്കടലാണ്. அது உன் வாழ்க்கையில் ஒரு செங்கடல் தான். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். അഞ്ചാമത്തെ അർത്ഥം, ஐந்தாவது அர்த்தம், ചെങ്കടലിന്റെ മുമ്പിൽ നിൽക്കുമ്പോൾ செங்கடலுக்கு முன்னால் நிற்கும்போது ഇസ്രായേൽ ജനത്തിന് இஸ்ரவேல் மக்களுக்கு അതിന്റെ ആഴം അളക്കാൻ പറ്റുന്നില്ല. அவனுடைய ஆழம் என்ன என்று அவங்களுக்கு தெரியாது. ആഴം അളക്കാൻ പറ്റാത്ത അവസ്ഥ, ஆழம் அளக்க முடியாத ஒரு நிலை. നിന്റെ ശരീരത്തിലെ രോഗത്തിന്റെ உன் உடலில் நோய்களை குறித்து ആഴം അളക്കാൻ പറ്റുന്നില്ല. உன்னோட ஆழத்தை அளக்க முடியலையே. നിന്റെ കുടുംബത്തിലെ പ്രശ്നത്തിന്റെ உன் குடும்ப பிரச்சனைகளுடைய ആഴം അളക്കാൻ പറ്റുന്നില്ല. ஆழம் உன்னால் அளக்க முடியலையே. നിന്റെ ജീവിതത്തിലെ തകർച്ചയുടെ உன் வாழ்க்கை சீரழிவிலுடைய ആഴം അളക്കാൻ പറ്റുന്നില്ല. ஆழத்தை உன்னால் அளக்க முடியலை. ജീവിതത്തിലെ ഏത് അവസ്ഥയാണോ வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ആഴം അളക്കാൻ പറ്റാത്തത്, ஆழம் அளக்க முடியாம இருக்கிறாயா, അപ്പോൾ നീ ചെങ്കടലിന്റെ മുമ്പിലാണ്. அப்படி என்றால் நீ செங்கடலுக்கு முன்னாடி இருக்கிறாய் என்ற அர்த்தம். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். ഞാൻ പറഞ്ഞു തന്ന ചെങ്കടലിന്റെ അർത്ഥം മനസ്സിലായോ? நான் சொன்ன ஃபாதர் சொன்ன செங்கடலோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? അർത്ഥം മനസ്സിലായവര് ഒന്ന് വലതുകൈ ഉയർത്തി കൈവീശുക. ஃபாதர் சொன்ன செங்கடலின் விளக்கத்தை நான் புரிந்து கொண்டேன் என்பவர்கள் வலதுகை உயர்த்தி கொஞ்சம் அசைச்சு காமிங்க. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். കൈ താത്തിയിടുക. கைகளை கீழே போடுங்க. ആർക്കെങ്കിലും അർത്ഥം മനസ്സിലായില്ലെങ്കിൽ யாருக்காவது இந்த சொன்ன விளக்கம் புரியலனா ഒന്നും കൂടെ ഞാൻ പറഞ്ഞു തരികയാണ്. ஒரு தடவை கூட ஃபாதர் சொல்றாரு, ചെങ്കടൽ செங்கடல் என்றால் ബൈബിളിൽ பைபிள்ல കടന്നുപോയ ഒരു സംഭവമല്ല, கடந்து போன நிகழ்வு அல்ல, ഇന്നും നിന്റെ ജീവിതത്തിൽ നിൽക്കുന്ന ഒരു സംഭവമാണ്. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அனுபவிக்க நிக்கிற ஒரு காரியம் ഏതാണ് செங்கடல். നിന്റെ ജീവിതത്തിൽ ഇന്നും നിൽക്കുന്ന ഈ സംഭവം? ஏது எந்த காரியம் உங்க வாழ்க்கையில் இப்ப நிலை நிற்கிறது? നിന്റെ ജീവിതത്തിലെ വഴി അടഞ്ഞ അവസ്ഥ ഏതാണോ, உங்க வாழ்க்கையில வழி அடைந்த நிலைமைகள் என்ன? ആ അവസ്ഥ നിന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഒരു ചെങ്കടലാണ്. அது உங்க வாழ்க்கையில பொறுத்த அளவில் ஒரு செங்கடல். ഏത് കാര്യങ്ങളുടെയാണോ അറ്റം കാണാൻ പറ്റാത്തത്, எந்த காரியத்தினுடைய எல்லை, அது இறுதி என்னன்னு தெரியாம திகைத்துக் അത് கொண்டிருக்கிறாயா, നിന്റെ ജീവിതത്തിൽ ഒരു ചെങ്കടലാണ്. அது உன் வாழ்க்கையில ஒரு செங்கடல் தான். ഏത് കാര്യത്തിലാണോ നിന്നെ ആരും സഹായിക്കാനില്ല എന്ന് നിനക്ക് തോന്നുന്നത്, என் வாழ்க்கை பிரச்சனை யார் எனக்கு உதவ யாருமே இல்லையே நினைக்கின்றாயா, അത് നിന്റെ ജീവിതത്തിൽ ചെങ്കടലാണ്. அது உன் வாழ்க்கையில் ஒரு செங்கடல் தான். ഏത് കാര്യത്തിലാണോ നിനക്ക് പ്രതീക്ഷ നഷ്ടപ്പെട്ടത്, எந்த காரியத்தில் நீங்க நம்பிக்கை அற்ற நிலையில் இருக்கிறீங்க, ആ പ്രതീക്ഷ നഷ്ടപ്പെട്ടത് നിന്റെ ജീവിതത്തിൽ ഒരു ചെങ്കടലാണ്. அந்த நம்பிக்கையற்ற நிலைகள் அது ஒரு வாழ்க்கையில் செங்கடல் தான். ഏത് കാര്യത്തിന്റെയാണോ ആഴമളക്കാൻ പറ്റാത്ത അവസ്ഥയിൽ നിൽക്കുന്നത്, எந்த காரியத்துடைய ஆழத்தை அளக்க முடியாம இருக்கிறாய், അത് നിന്നെ സംബന്ധിച്ച് ചെങ്കടലാണ്. அது உன்னை பொறுத்த மட்டும் ஒரு செங்கடல் தான். ഇതാ ചെങ്കടലിന്റെ മുമ്പിൽ നിൽക്കുന്ന செங்கடலுக்கு முன்னால் நிக்கிற ഇസ്രായേൽ ജനത്തോട് இஸ்ரவேல் மக்களை பார்த்து ദൈവം പറഞ്ഞ അതേ കാര്യം ஆண்டவர் சொன்ன அதே காரியம் ഇന്ന് നിന്റെ ജീവിതത്തിൽ നീ ചെങ്കടലിന്റെ മുമ്പിലാണെങ്കിൽ இன்றைக்கு உன் வாழ்க்கை செங்கடலுக்கு முன்னால் நிற்கிறாயா, നിന്നോട് പറയുകയാണ്. உன்னிடத்தில் கடவுள் சொல்கிறார். പുറപ്പാടിന്റെ പുസ്തകം விடுதலை பயணம் 14 അധ്യായം 14வது அதிகாரம் 21 തിരുവചനം. 21 வசனம். പുറപ്പാട് 14:21. விடுதலை பயணம் 14:21. மோசே தம் கை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தலையாக்கினார். பிரைஸ் தி லார்ட். വചനത്തിന്റെ അർത്ഥം ഇതാണ്. அந்த வார்த்தையுடைய பொருள் இதுதான். ദൈവം മോശയോട് പറഞ്ഞു, மோசேயிடத்தை கடவுள் சொன்னார், ചെങ്കടൽ കണ്ട് ഭയം വേണ്ട, செங்கடலை பார்த்து நீ பயப்படாதே, നീ ചെങ്കടലിനെ കണ്ട് പേടിക്കണ്ട, நீ செங்கடலை பார்த்து பயப்படாதே, നീ ഒരേ ഒരു കാര്യം ചെയ്യുക, நீ ஒரே ஒரு காரியம் செய். ചെങ്കടലിന്റെ മുമ്പിൽ നിന്നിട്ട് செங்கடலுக்கு முன்னால போய் நின்று നീ ആ ചെങ്കടലിലേക്ക് നോക്കി அந்த செங்கடலை பார்த்து നിന്റെ കൈ നീട്ടുക, நீ கையை நீட்டு,
Praise the Lord. Praise the Lord. ചെങ്കടലിലെ വെള്ളത്തിന്റെ മുകളിൽ നീ കൈ നീട്ടുക. ചെങ്കടലുக்கு முன்னால் இருக்கிற தண்ணீரின் மீது கைகளை நீட்டு. Praise the Lord. Praise the Lord. ഇനി ഞാൻ നിങ്ങൾക്ക് പറഞ്ഞു തരികയാണ്. இனி நான் தந்தை ஒரு காரியம் சொல்றாரு. എന്താണ് ദൈവം കൈ നീട്ടുക എന്ന് പറഞ്ഞാൽ അർത്ഥം? கடவுள் கை நீட்ட சொன்னாரே அதனுடைய பொருள் என்ன? 5 അർത്ഥം പറഞ്ഞു തരിക. அதுக்கு 5 பொருள் இருக்கு. കൈ നീട്ടുക എന്ന് പറഞ്ഞാൽ, கை நீட்டுக என்று சொன்னால் என்னுடைய பொருள் என்ன? നീ ഇനി ചെങ്കടലിലേക്ക് നോക്കണ്ട. இனி செங்கடலை பார்க்காதே, നീ കർത്താവിലേക്ക് നോക്കുക. நீ ஆண்டவரை உற்று பார். ദൈവത്തിലേക്ക് നോക്കുക. நீ கடவுளை உற்று பார். അവൻ ശക്തനാണ്. அவர் வலிமை வாய்ந்தவர். അവൻ അസാധ്യമായ ഒന്നുമില്ല. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. അതുകൊണ്ട് നിന്നെ ഭയപ്പെടുത്തുന്നില്ല നീ നോക്കണ്ട. ஆக உன்னை பயப்படுத்துற காரியத்தை நீ பார்க்காதே. രോഗത്തിലേക്ക് നോക്കണ്ട. நோயை குறித்து பார்க்காதே. കടബാധ്യയിലേക്ക് നോക്കണ്ട. கடன் தொல்லை பார்க்காதே. തകർച്ചയിലേക്ക് നോക്കണ്ട. சீரழிவை பார்க்காதே. നീ ദൈവത്തിലേക്ക് നോക്കൂ. நீ கடவுளை பார். Praise the Lord. Praise the Lord. നീ ദൈവത്തിലേക്ക് നോക്കൂ. நீ கடவுளை பார். Praise the Lord. Praise the Lord. 2 നീ ദൈവത്തെ വിളിക്കൂ. நீ கடவுளை கூப்பிடுங்க. കൈ നീട്ടുക എന്ന് പറഞ്ഞാൽ, கை நீட்டுகன்னு சொன்னா ദൈവത്തെ വിളിക്കുക എന്നാണ് അർത്ഥം. கடவுளை கூப்பிடு என்ற அர்த்தம். 3 கை നീട്ടുക എന്ന് പറഞ്ഞാൽ, கை நீட்டு என்று சொன்னால் ദൈവത്തിൽ വിശ്വസിക്കുക എന്ന അർത്ഥം. கடவுள் மேல் நம்பிக்கை என்ற அர்த்தம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. 4 കൈ നീട്ടുക എന്ന് கை പറഞ്ഞാൽ, நீட்டு என்று சொன்னால் ദൈവത്തിൽ ആശ്രയിക്കുക എന്ന അർത്ഥം. கடவுள் மேல் பற்றுறுதி கொள் என்ற அர்த்தம். Praise the Lord. Praise the Lord. 5 5 കൈ നീട്ടുക എന്ന് പറഞ്ഞാൽ, கை நீட்டு என்று சொன்னால் നീ ദൈവത്തിൽ പ്രത്യാശ അർപ്പിക്കുക എന്ന நீ അർത്ഥം. கடவுள் மேல் நம்பிக்கை வை என்ற அர்த்தம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. അപ്പോൾ ഞാൻ 5 കാര്യം പറഞ്ഞിരുന്നു. நான் ஃாதர் 5 காரியத்தை சொன்னார். ദൈവം മോശയോട് கடவுளிடத்தில் மோசே കൈ നീട്ടുക എന്ന് പറഞ്ഞപ്പോൾ, மோசே சொன்னார், கடவுள் சொன்னார் கை நீட்டு என்று சொன்னார். 1 ദൈവത്തിലേക്ക് നോക്കുക. கடவுளை பார். ദൈവത്തിൽ വിളിക്കുക. கடவுளை அழை. ദൈവത്തിൽ വിശ്വസിക്കുക. கடவுள் மேல் நம்பிக்கை வை. ദൈവത്തിൽ ആശ്രയിക്കുക. கடவுள் மேல் பற்றுறுதி கொள். ദൈവത്തിൽ പ്രത്യാശ അർപ്പിക്കുക. கடவுள் மேல் நம்பிக்கை வை. Praise the Lord. Praise the Lord. 5 കാര്യം കിട്ടിയോ? 5 காரியம் புரிஞ்சுச்சா? കിട്ടിയവർ കൈ ഉയർത്ത്. அப்படி சொன்ன காரியம் 5 காரியம் புரிந்து கொண்டோம். கை நீட்டி சொன்னா புரிஞ்சு விட கை வைத்துங்க. ദൈവത്തിലേക്ക് നോക്കുക. கை வைத்துங்க. கை கடவுளை பார்க்க வேண்டும். ദൈവത്തിലേക്ക് നോക്കുക. கடவுளை நோக்க வேண்டும். ദൈവത്തിൽ വിശ്വസിക്കുക. கடவுள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். ദൈവത്തിൽ ആശ്രയിക്കുക. கடவுள் மேல் பற்றுறுதி வைக்க வேண்டும். ദൈവത്തിൽ പ്രത്യാശ അർപ്പിക്കുക. கடவுள் மேலேயே நம்பிக்கை வைக்க வேண்டும். ദൈവത്തെ വിളിക്കുക. கடவுளை கூப்பிடுவோம். Praise the Lord. Praise the Lord. ദൈവത്തിലേക്ക് നോക്കുക. கடவுளையே நோக்கு. ദൈവത്തിൽ വിശ്വസിക്കുക. கடவுள் மேல் நம்பிக்கை வை. ദൈവത്തിൽ ആശ്രയിക്കുക. கடவுள் மேல் பற்றுறுதி கொள். ദൈവത്തിൽ പ്രത്യാശ അർപ്പിക്കുക. கடவுள் மேலே நம்பிக்கை வைத்துக் கொள். പൂർണ്ണമായും ദൈവത്തിൽ ശരണപ്പെടുക. முழுமையாக ஆண்டவர் மேல் சரணப்படு. നിന്റെ ചെങ്കടൽ മാറും. உன்னுடைய செங்கடல் எல்லாம் மாறி போகும். Praise the Lord. Praise the Lord. എന്ത് ചെയ്തു? என்ன செய்யணும்? മോശ കൈ നീട്ടി. மோசே கை நீட்டினார். ചെങ്കടലിലെ വെള്ളം செங்கடல் தண்ணி என்னாச்சு? 2 മാറി. 2 மாறி போயிடுச்சு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ചെങ്കടലിലെ വെള്ളം 2 செங்கடலை தண்ணி 2 பிளந்தது. കരയിലൂടെ എന്നവണ്ണം ഇസ്രായേൽ ജനം ചെങ്കടൽ കടന്നു. கரை வழியாக நடந்து போவதை போல இஸ்ரவேல் மக்கள் கடந்து சென்றார்கள். ചെങ്കടലിലൂടെ കടലിന്റെ നടുവിലൂടെയുള്ള വഴിയിലൂടെ നടന്നു. செங்கடல் நடுவிலே பிளந்த அந்த கரை வழியாக இஸ்ரவேல் மக்கள் கடந்து சென்றார்கள். മതിൽ പോലെ വെള്ളം 2 ഭാഗത്ത് ഉറച്ചു നിന്നു. மதில் போல 2 பக்கம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. ഇസ്രായേൽ ജനം അക്കരെ എത്തി. இஸ்ரவேல் மக்கள் அக்கறைக்கு சென்றார்கள். ചെങ്കടലിന്റെ അക്കരെ എത്തിയപ്പോൾ செங்கடல் அக்கறைக்கு சென்றபோது അവർ കണ്ണു തുറന്നു നോക്കി. அவர்கள் கண்களை திறந்து பார்த்தார்கள். അവരുടെ ശത്രുക്കൾ, அவருடைய എതിരികൾ ആ പാതയിലൂടെ, அந்த பாதையின் வழியாக, ചെങ്കടൽ വഴിവെട്ടിയ പാതയിലൂടെ, செங்கடல் வெளிவிட்ட அந்த பாதை வழியாக ശത്രുക്കൾ കടന്നു വരുന്നു. எதிரிகள் கடந்து வந்தார்கள். ഇതാ വീണ്ടും അവർ ഭയപ്പെടുകയാണ്. மீண்டும் அவர்கள் பயப்பட்டார்கள். ദൈവം പറഞ്ഞു ഭയം വേണ്ട. ஆண்டவர் சொன்னாலும் பயப்படாதே. ശത്രുക്കളെ കണ്ട് ഭയം വേണ്ട. எதிரிகளை கண்டு பயப்படாதே. നിങ്ങൾ എന്ത് ചെയ്യണം? நீங்க என்ன செய்யணும்? ഒരേ ഒരു വഴി. ஒரே ஒரு வழி. ദൈവം വീണ്ടും പറഞ്ഞു. ஆண்டவர் வீடு சொன்னார். പുറപ്പാടിന്റെ പുസ്തകം விடுதலை பயணம் 14 അധ്യായം 14 அதிகாரம் 26 തിരുവചനം. 26வது வசனம். പുറപ്പാട് 14:26. விடுதலை பயணம் 14:26. ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ நீரில் திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். Praise the Lord. ദൈവം വീണ്ടും പറഞ്ഞു. ஆண்டவர் மீண்டும் சொன்னார், നീ കൈ നീട്ട്. நீ கையை நீட்டு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ശത്രുക്കളെ കണ്ട് ഭയം വേണ്ട. எதிரிகளை கண்டு பயப்படாதே. നിന്നെ പീഡിപ്പിക്കുന്ന വ്യക്തികളെ നോക്കി ഭയം വേണ്ട. உன்னை துன்புறுத்தலை கண்டு நீ பயப்படாதே. നീ കൈ നീട്ട്. நீ கையை நீட்டு. ഇതാ
വീണ്ടും മോശ കൈ നീട്ടി. மீண்டும் மோசேயை கை நீட்டினார். കൈ നീട്ടിയപ്പോൾ എന്ത് സംഭവിച്ചു? கை நீட்டினபோது நடந்துச்சு, വെള്ളം പഴയതുപോലെയായി. தண்ணீர் மீண்டும் பழையது போல ஆயிற்று. അവർക്കെതിരെ വന്ന ശത്രുക്കൾ മുഴുവൻ ചെങ്കടലിൽ മുങ്ങി ചത്തു. அவர்களுக்கு எதிராக வந்த எதிரிகள் எல்லாம் செங்கடலில் மூழ்கி செத்து போனார்கள். Praise the Lord. Praise the Lord. നിനക്കെതിരെ പ്രവർത്തിക്കുന്നവര്, உனக்கு எதிராக செயல்படுவர்கள், നിന്നെ തകർക്കുന്നവര്, உன்னை தகர்ப்பவர்கள், നിന്നെ പരാജയപ്പെടുത്താൻ ഉദ്ദേശിക്കുന്നവര്, உன்னை தோல்வியடை செய்ய நினைக்கிறவர்கள், അവരെ കണ്ട് ഭയം വേണ്ട. அவரை கண்டு நீ பயப்படாதே. ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് கடவுளுடைய தூய ஆவியானவர் നിനക്കെതിരെ വരുന്ന உனக்கு எதிராக வருகின்ற എല്ലാറ്റിനെയും எல்லாவற்றையும் പ്രവർത്തിച്ചു കൊള്ളും. அதெல்லாம் அதற்கு செயலாற்றிக் கொள்வார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ദൈവത്തിന്റെ ആത്മാവ് கடவுளுடைய தூய ஆவியானவர் നിനക്ക് പറഞ്ഞു തരികയാണ്, உனக்கு சொல்லி தருகிறார், നിനക്ക് പറഞ്ഞു തരികയാണ്, உனக்கு சொல்லி தருகிறார். നീ நீ ദൈവത്തിന്റെ ശക്തി, கடவுளுடைய ஆற்றல், ആ ദൈവത്തിന്റെ ശക്തി அந்த கடவுளுடைய ஆற்றல் നിന്നിൽ പ്രവർത്തിക്കും. உன்னுடைய செயலாற்றும். നീ ഒന്നിനെ കണ്ടും நீ எதை கண்டும் ഭയപ്പെടേണ്ട. பயப்படாதே. നീ എപ്പോഴും நீ எப்பொழுதும் ദൈവത്തിലെ കൈ നീട്ടുക. கைகளை கடவுளை பார்த்து கையை நீட்டு. ദൈവത്തിൽ വിശ്വസിക്കുക, கடவுள் மேல் நம்பிக்கை வை, ദൈവത്തിൽ ആശ്രയിക്കുക, கடவுள் மேல் பற்றுறுதிக் கொள், ദൈവത്തിലേക്ക് നോക്കുക, கடவுளை நோக்கு, ദൈവത്തിൽ പ്രത്യാശ അർപ്പിക്കുക. கடவுள் மேல் மட்டும் நம்பிக்கை வை. നീ പൂർണ്ണമായും ദൈവത്തിന്റെ കരുണയിൽ വിശ്വസിച്ച് ആശ്രയിക്കുക. நீ മുഴുமையாக கடவுளுடைய பரிவிரக்கத்தில் நம்பிக்கை வைத்து பற்றுறுதிக் கொள். രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തിപ്പിടിച്ചു மக்களை இரண்டு கைகளை உயர்த்துங்க. ഇതാ ദൈവത്തിന്റെ ശക്തമായ ഇടപെടൽ, கடவுளுடைய வல்லமை மிக்க ஆற்றல் പരിശുദ്ധാത്മാവിലൂടെ தூய ஆவியான வழியாக ദൈവം പ്രവർത്തിക്കുകയാണ്. இதோ செயல்பட போகிறார். എന്റെ ജീവിതത്തിൽ என் வாழ்க்கையிலே ഒന്നിനും எதை குறித்தும் ഇനി എന്നെ ഭയപ്പെടുത്താൻ സാധിക്കില്ല. என்னால் பயப்படுத்த முடியாது. രോഗത്തെ പേടിക്കില്ല, நோயினை பயப்பட மாட்டேன், തിന്മയെ പേടിക്കില്ല, தீமையை பயப்பட மாட்டேன், സാത്താനെ പേടിക്കില്ല, சாத்தானுக்கு பயப்பட மாட்டேன், കടബാധ്യയെ പേടിക്കില്ല, கடன் தொல்லை பயப்பட மாட்டேன், തകർച്ചയെ നഷ്ടത്തെ പേടിക്കില്ല. சீரழிவை குறித்து பயப்பட மாட்டேன். എനിക്ക് വേണ്ടി, எனக்காக, എനിക്ക് വേണ്ടി எனக்காக ദൈവത്തിന്റെ ആത്മാവ് கடவுளுடைய ஆவியானவர் യുദ്ധം ചെയ്തുകൊള്ളും, போராடிக் கொள்வார், യുദ്ധം ചെയ്തുകൊള്ളും. யுத்தம் செய்வார். നീ ശാന്തമായിരുന്നാൽ മതി, நீ அமைதியாய் இரு, നീ വിശ്വസിച്ച് പ്രാർത്ഥിച്ചാൽ நீ മതി, விசுவாசித்து ஜெபித்தால் மட்டும் നീ போதும். ദൈവത്തിൽ ആശ്രയിച്ചാൽ മതി, நீ கடவுளை மேல் பற்றுறுதிக் கொள், നീ ദൈവത്തിൽ പ്രത്യാശ അർപ്പിച്ചാൽ நீ മതി. கடவுளை மேல் நம்பிக்கை வை. ദൈവമേ, ஆண்டவரே, ദൈവമേ, ദൈവമേ, ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. நான் நம்புகிறேன். രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തി സ്തുതിക്കട്ടെ. ഹല്ലേലൂയ, துதிங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ആത്മാവ്, Yes, yes, ആത്മാവ്, yes, ആത്മാവ്, yes, yes, ആത്മാവ്, yes, ആത്മാവ്, yes, പ്രവർത്തിക്കുന്ന yes, ചാൻസ്. ദൈവത്തിൽ ആത്മാവ് പ്രവർത്തിക്കുന്നു, ദൈവത്തിൽ ആത്മാവ് പ്രവർത്തിക്കുന്നു. Yes, 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 ശാ, yes, yes, ശാ, yes, ശാ. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. 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 സ്നേഹമുള്ളവരെ, പ്രിയമാനവர்களே, ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് ഇനിയുള്ള നാളുകൾ നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ചെയ്യാൻ പോകുന്ന രണ്ടാമത്തെ കാര്യം, இனியுள்ள உங்க வாழ்க்கையிலே தூயவனை செய்யக்கூடிய இரண்டாவது காரியம். ഒന്നാമത്തെ കാര്യം ഞാൻ പറഞ്ഞു, ஏற்கனவே ஒரு காரியம் உங்களுக்கு சொன்னேன். നിന്റെ ജീവിതത്തിൽ പ്രതികൂലമായിട്ട് അനുഭവപ്പെടുന്ന എല്ലാം അനുകൂലമാക്കി മാറ്റും. உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையா இருக்க எல்லா காரியத்தையும் கடவுள் சாதகமாக மாற்றுவார். നിന്റെ ജീവിതത്തിൽ നിനക്ക് ഇന്ന് വരെ അനുഭവപ്പെട്ട ചെങ്കടൽ മുഴുവൻ, உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா செங்கடல்களையும் അതിന്റെ മുമ്പിൽ കൈ നീട്ടുമ്പോൾ കർത്താവ് വിജയം തരും. அந்த செங்கடலுக்கு கைகள் நீட்டும் போது கடவுள் அதன் மேல் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് கடவுளுடைய தூய ஆவியானவர் ഇനിയുള്ള നാളുകളിൽ, இனியுள்ள நாட்களில் നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ചെയ്യാൻ പോകുന്ന உங்க வாழ்க்கையை செய்ய போகிற രണ്ടാമത്തെ കാര്യം, இரண்டாவது காரியம். ഹബക്കൂക്ക് പ്രവാചകന്റെ പുസ്തകം ഹബക്കൂക്ക് പുസ്തകം 1-ാം അധ്യായം 1-ാவது அதிகாரம் 5-ാം തിരുവചനം. 5-ാം വചനം. ഹബക്കൂക്ക് 1:5. ഹബക്കൂക്ക് 1:5. ഇങ്ങനെ വചനം പറയുകയാണ്, அங்க இப்படி வாசிக்கிறோம். ജനതകളുടെ ഇടയിലേക്ക് നോക്കി நீங்க மக்களிலே பார்த்து വിസ്മയഭരിതരാകുവിൻ. நீங்க வியப்பும் திகைப்பும் அடைவீர்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ கடவுளுக்கு முன்னாலே ഈ ഇരിക്കുന്ന ജനം, இந்த இருக்கிற உட்கார்ந்திருக்க பிள்ளைகள் ദൈവത്തിന്റെ വചനം പറയാണ്, கடவுளுடைய வார்த்தை சொல்லு, ഈ ജനത്തിലേക്ക് നോക്കി இந்த கடவுளை மக்களை பார்த்து നിങ്ങൾ വിസ്മയഭരിതരാകുവിൻ, நீங்கள் வியப்படைவீர்கள், നിങ്ങൾ അത്ഭുതപ്പെടുവിൻ. நீங்கள் அதிசயப்படுவீர்கள். എന്തെന്നാൽ ஏனென்றால் ഈ ജനത്തിന്റെ മേൽ இந்த கடவுளுடைய பிள்ளைகள் மேல் പറഞ്ഞാൽ വിശ്വസിക്കാനാവാത്ത പ്രവൃത്തി,
நீங்கள் நம்பினால் சொன்னால் விசுவசிக்க முடியாத செயல்களை, പറഞ്ഞാൽ വിശ്വസിക്കാനാവാത്ത പ്രവൃത്തി, சொன்னால் நம்ப முடியாத காரியங்களை നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ, உங்க வாழ்க்கையிலே, നിങ്ങളുടെ കുടുംബത്തിൽ, உங்கள் குடும்பத்திலே, നിങ്ങളുടെ കടബാധ്യതയിൽ, உங்க கடன் தொல்லையிலே, നിങ്ങളുടെ രോഗത്തിൽ, உங்க நோய்களிலே, നിങ്ങളുടെ തകർച്ചയിൽ, உங்கள் சீரழிவிலே ഇതാ ദൈവം ചെയ്യാൻ പോകുന്നു. கடவுள் இதோ செய்ய போகிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ഇത് പരിശുദ്ധാത്മാവ് പ്രവർത്തിക്കാൻ പോവുകയാണ്. தூய ஆவி செயலாற்ற போகிறார். ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നിങ്ങൾ പ്രവർത്തിക്കുമ്പോൾ, கடவுளை தூய ஆவி உங்களை செயலாற்றும் போது, പറഞ്ഞാൽ വിശ്വസിക്കാൻ പറ്റാത്ത കാര്യം, சொன்னால் நம்ப முடியாத காரியங்கள், അത് ദൈവം ചെയ്യാൻ அது പോവുകയാണ്. கடவுள் செய்ய போகிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. പുറപ്പാടിന്റെ പുസ്തകം விடுதலை பயணம் 15-ാം അധ്യായം 15வது அதிகாரம் 22 മുതലുള്ള തിരുവചനം. 22 முதல் இறைவசனங்கள். இஸ்ராயேல் ஜனம், இஸ்ரவேல் மக்கள். பின்பு மோசே இஸ்ரவேலரை செங்கடலிலிருந்து புறப்பட்டு போக செய்தார். அவர்கள் 3 நாட்கள் சூர் பாலை நிலத்தில் பயணம் செய்தனர். அங்க தண்ணீர் எதுவுமே தென்படவில்லை. Praise the Lord. ഞാൻ വചനത്തിന്റെ അർത്ഥം പറഞ്ഞിരിക്കുകയാണ്. தந்தை வந்து இறைவார்த்தை அர்த்தம் சொல்றார். இஸ்ராயேல் ஜனம், இஸ்ரவேல் மக்கள் 3 ദിവസം 3 நாட்கள் ഷൂർ മരുഭൂമിയിലൂടെ പോയി. சூர் பாலைவனத்தின் வழியாக நடந்து சென்றார்கள். മരുഭൂമിയിലൂടെ കടന്നു പോകുമ്പോൾ பாலைவனத்தின் வழியாக நடந்து செல்லும்போது അവർക്ക് കടുത്ത ദാഹം, அவங்களுக்கு கடுமையான தாகம். ദാഹം തീർക്കാൻ വെള്ളം കിട്ടുന്നില്ല. தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. അവിടെ ഒരു ജലാശയം കണ്ടു. அங்க ஒரு ஜலாசயத்தை பார்த்தார்கள். நீரூற்று. മാറായിലെ ജലം, அந்த நீரூற்றிலே, மாறாவில் நீரூற்று, അവർ കുടിച്ചു നോക്കി. அவர் குடித்து பார்த்தார்கள். മാറായിലെ ജലത്തിന് കയ്പാണ്. மாறாவுடைய தண்ணீர் கசப்பாய் இருந்துச்சு. അത് കുടിക്കാനായിട്ട് സാധിക്കുന്നില്ല. அது அவங்களால் குடிக்க முடியவில்லை. കുടിക്കാനായിട്ട് സാധിക്കാത്തപ്പോൾ குடிக்க முடியாமல் வந்தபோது ജനം, மக்கள் எல்லாம் ദൈവത്തിനെതിരെ ஆண்டவருக்கு எதிராக പിറുപിറുത്തു, முணுமுணுக்க தொடங்கினார்கள். 2 ஜனம் குற்றம் പറഞ്ഞു. 2வது மக்கள் எல்லாம் குறை சொல்ல ஆரம்பிச்சார்கள். 3 ജനം പരാതി പറഞ്ഞു. மக்கள் எல்லாம் புகார் சொல்ல ஆரம்பிச்சாங்க. പരാതി പറഞ്ഞ ജനത്തിന്റെ മുമ്പിൽ, புகார் சொன்ன மக்களுக்கு முன்னாலே പരാതി പറയാത്ത മോശ, புகார் சொல்லாத மோசே, പിറുപിറുത്ത ജനത്തിന്റെ മുമ്പിൽ, முணுமுணுத்த மக்களுக்கு முன்னாலே പിറുപിറുക്കാത്ത മോശ, முணுமுணுக்காத மோசே, കുറ്റപ്പെടുത്തിയ ജനത്തിന്റെ മുമ്പിൽ, குற்றம் சொல்லுகிற மக்களுக்கு முன்னாலே കുറ്റപ്പെടുത്താത്ത മോശ, குற்றம் சொல்லாத மோசே, ആ മോശയോട് ദൈവം പറഞ്ഞു, அந்த மோசே இடத்துல கடவுள் சொன்னார், മാറായിലെ കയ്പുള്ള ജലം മുഴുവൻ, மாறாவுடைய கசப்பு நீர் அனைத்தையும் മധുരമാക്കി മാറ്റാൻ, மதுரமாக மாற்ற ഞാൻ നിനക്ക് ഒരു തടിക്കഷ്ണം കാണിച്ചു തരുന്നു. நான் உனக்கு மரத்துண்டை தருகிறேன். Praise the Lord. Praise the Lord. ആ തടിക്കഷ്ണം, அந்த மரத்துண்டை അത് ഇന്ന് നിനക്ക് തരുന്ന இன்றைக்கு நான் தருகிறேன். ഒരു അടയാളമാണ്. ஒரு அடையாளம் அது. Praise the Lord. Praise the Lord. എന്തിന്റെ അടയാളം? என்னுடைய அடையாளம் அது. ഇന്ന് വരെ இதுவரை നിന്റെ ജീവിതത്തിൽ உன் வாழ்க்கையிலே രോഗം മൂലം நோயின் வழியாக നിന്റെ ജീവിതം കയ്പായിരുന്നുവെങ്കിൽ, உன் வாழ்க்கை கசப்பாக இருந்துச்சா, കടബാധ്യത മൂലം, கடன் வழியாக, നഷ്ടം മൂലം, நஷ்டம் வழியாக, നൊമ്പരം മൂലം, துன்பங்கள் வழியாக, പ്രശ്നം മൂലം, பிரச்சனைகள் வழியாக നിന്റെ ജീവിതം உன் வாழ்க்கை വ്യത്യസ്തമായ കാരണങ്ങളാൽ பலவித காரணங்களால் കയ്പേറിയതായിരുന്നുവെങ്കിൽ, கசப்பாய் இருந்துச்சு சொன்னா, ഇതാ இதோ കയ്പേറിയ ജീവിതത്തെ அந்த കசப்பான வாழ்க்கையை മധുരമാക്കി മാറ്റാൻ மதுரமாக மாற்ற ദൈവം നിന്റെ മുമ്പിൽ கடவுளுக்கு முன்னாலே ഒരു വചനം തരുന്നു. ஒரு வார்த்தை தருகிறார். ദൈവത്തിന്റെ ഒരു വചനത്തിന് கடவுளுடைய ஒரு வார்த்தைக்கு നിന്റെ കയ്പായ രോഗത്തെ സുഖപ്പെടുത്താൻ ശക്തിയുണ്ട്. கசப்பான நோயை மாற்றக்கூடிய வலிமை உண்டு. നീ ദൈവത്തിന് മുമ്പിൽ യേശുവേ എന്ന് വിളിച്ചാൽ, நீ கடவுளுக்கு முன்னால் இயேசுவே என்று அழைத்தார், ആ ഒരൊറ്റ വിളിക്ക് அந்த ஒரே ஒரு அழைத்தலுக்கு നിന്റെ ജീവിത തകർച്ചയെ, உன் வாழ்க்கை சீரழிவை, ആ തകർച്ചയുടെ കയ്പിനെ அந்த சீரழிய கசப்பை മധുരമാക്കാനുള്ള ശക്തിയുണ്ട്. மதுரமாக மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം മോശയോട് പറഞ്ഞു, கடவுள் மோசேட்டு சொன்னார், ആ തടിക്കഷ്ണം എടുത്ത് அந்த മരത്തുண்டை எடுத்து കയ്പേറിയ വെള്ളത്തിലിടുക. அந்த கசப்பான தண்ணீர் மீது போடு. മോശ ആ വെള്ളത്തിലിട്ടു. அந்த மோசே அந்த மரத்துண்டை தண்ணீர் மீது போட்டார். ആ കയ്പേറിയ ജലം മുഴുവൻ മധുരമുള്ളതായി. அந்த கசப்பான தண்ணீர் எல்லாம் மதுரமாய் மாறிற்று. Praise the Lord. 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 Hallelujah. Hallelujah. പറഞ്ഞാൽ വിശ്വസിക്കാൻ പറ്റാത്ത കാര്യം, சொன்னால் நம்ப முடியாத காரியத்தை, സഹോദര സഹോദരി, சகோதர சகோதரிகளே, നിന്റെ ജീവിതത്തിൽ உங்க வாழ்க்கையிலே പറഞ്ഞാൽ വിശ്വസിക്കാൻ പറ്റാത്ത കാര്യം, சொன்னால் நம்ப முடியாத காரியங்களை നിന്റെ ദൈവം
உங்களுடைய கடவுள், നിന്റെ ദൈവം, உங்களுடைய கடவுள், നിന്റെ ദൈവം, உங்களுடைய கடவுள் നിനക്ക് വേണ്ടി ചെയ്യാൻ പോകുന്നു. உனக்காக செய்ய போகிறார். പരിശുദ്ധാത്മാവ് தூய ஆவியானவர் നിന്റെ ജീവിതത്തിൽ உங்க வாழ்க்கையிலே അത്ഭുതം പ്രവർത്തിക്കാൻ പോകുന്നു. அற்புதத்தை செய்ய போகிறார். അടയാളം തരാൻ പോകുന്നു. அடையாளத்தை தரப்போகிறார். അനുഗ്രഹം തരാൻ പോകുന്നു. ஆசீர்வாதம் தரப்போகிறார். സമൃദ്ധി ചെയ്യാൻ പോകുന്നു. வளமை செய்ய போகிறார். ദൈവമേ, ஆண்டவரே, ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. நான் നീ விசுவாசிக்கிறேன். വിശ്വസിക്കുന്നു. நான் விசுவாசிக்கிறேன். ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. நான் விசுவாசிக்கிறேன். നീ എന്ത് ചെയ്യണം? நீ என்ன செய்யணும்? ദൈവത്തിനെതിരെ പിറുപിറുക്കരുത്. கடவுளுக்கு எதிராக நீ முணுமுணுக்காதே. ദൈവത്തിനെതിരെ പരാതി പറയരുത്. கடவுளுக்கு எதிராக புகார் சொல்லாதே. ദൈവത്തെ കുറ്റപ്പെടുത്തരുത്. கடவுளை குறை சொல்லாதே. കഴിഞ്ഞ നാളുകളിൽ கடந்த நாட்களிலே നീ പ്രാർത്ഥിച്ചിട്ട് ഉത്തരം കിട്ടിയില്ല. நீ ஜெபிச்சு பதில் கிடைக்கல. രോഗം മാറിയില്ല. நோய் மாறல. കടബാധ്യ മാറിയില്ല கடன் தொல்லை மாறல എന്ന് കരുതി ஏன்னா அதனால ദൈവത്തിൽ നിന്നും கடவுளில் நின்று அகன்று போயிருக்கிறாயா? மந்திரவாதம், കൂടോത്രം, பில்லி சூரிய கட்டுகள், മറ്റ് ക്ഷുദ്രജീവ പ്രയോഗം, அதுபோல பில்லி சூரிய கட்டுகளுக்கு പിന്നാലെ പോയെങ്കിൽ, நீ அதுக்கு பின்னால போயிருந்தா என்றால் അതിനെ ഓർത്ത് அதை நினைத்து അനുതപിച്ച് മനസ്താപപ്പെട്ട് திரும்பி வந்து ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ கடவுளுக்கு முன்னாலே ദൈവത്തിൽ വിശ്വസിച്ച് പ്രാർത്ഥിച്ചാൽ, நம்பிக்கை வைத்து ஜெபித்தால் അത്ഭുതം നടക്കും. அற்புதங்களும், പറഞ്ഞാൽ വിശ്വസിക്കാത്ത കാര്യം, சொன்னால் நம்ப முடியாத காரியங்கள் അത് ദൈവം നിനക്ക് വേണ്ടി ചെയ്യും. அது கடவுளுக்காக செய்வார்.